டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தீராத சளி, எப்போ பாரு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நல்ல மருந்து இருக்குது. ஆடாதோடா இலை எடுத்துக்கணும். எவ்வளோன்னா உங்களுக்கு 3 பாட்டில் அளவு வேணும்னா 1 லிட்டர் சாறு எடுக்கணும். அந்த இலையை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் சாறு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மிளகு 20 கிராம் அவ்வளோதான். திப்பிலி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 கிராம், 3ஐயும் இது பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 லிட்ரு ஆடாதோட சாறு, இது 2ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு பச்சை கற்பூரம் ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கணும். அதையும் பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆடாதோட சாறையும் கருப்பட்டி எவ்வளோன்னா 3/4 கிலோ கருப்பட்டி போடணும் 1 லிட்டருக்கு. அது இல்லை 1/2 கிலோ போடலாம், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக. 3/4 கிலோ கருப்பட்டியை பாவு காய்ச்சி அதில் ஆடாதோட சிரப்பை அந்த ஜூஸ் எடுத்தீங்களா அதை ஊற்றி நல்லா கிண்டணும். பாகு பதம் நல்லா சர்பத் பதத்தில் கிண்டிட்டு இப்போ மிளகு திப்பிலி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா காய்ச்சி இறக்கி வைக்கும்போது பச்சை கற்பூரத்தை போட்டு தூவி நல்லா கலக்கிட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சளி இருக்கனால 3 வேளையுமே எடுக்கணும். 1/2 ஸ்பூன், சின்ன பிள்ளையாக இருந்தால், அது குழந்தைகளாக இருந்தீங்கன்னா. பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன், காலையில் 1 ஸ்பூன், மதியம் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுத்துக்கலாம். இதோட வேலை ஹார்ட்டையும் பலப்படுத்தும், தீராத சளியும் சரிப்படுத்தும். இதை கரெக்டாக 3 மாதம் எடுங்க. தொடர்ந்து 2 வேளை எடுங்க. அது 1 மாதம் 3 வேளை எடுக்கணும். அதுக்கடுத்து 2 வேளை, அப்புறம் 1 வேளை. 3 மாதம் தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல தீராத சளி சரியாயிடும். சளி பிடிச்சவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணணும். பச்சை தண்ணியில் குளிச்சுக்கிட்டு நான் கூலிங்கில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா குறையாது. நீங்கள் சாப்பிட்ற முடிக்காச்சும் இதை சூடாக சாப்பிட்டுக்கிட்டு சுடு சாப்பாடு சாப்பிட்ணும், ஆறுனது சாப்பிடக்கூடாது. உங்களுடைய உடம்பு எப்படி கண்டிஷன் ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா சளி போகாது. சளி போகிற முடிக்க அப்புறம் இம்யூனிட்டி பவருக்கு இன்னொரு மருந்து இருக்குது, நான் அதை சொல்கிறேன். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு நல்ல குணமடையும், சளியும் இருக்காது, சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு 3 மாதம் அளவில் சளி சரியாயிடும். ஆனால் உடனே ரொம்ப தொந்தரவாக இருக்கவங்களுக்கு 1 வாரத்தில் சரியாகிக்கிட்டு வரும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி.